வணக்கம் நண்பர்களே. தமிழர்கள் அமெரிக்காவின் பூர்வகுடிகளா என்ற நம்முடைய ஆராய்ச்சி தொடரின் இரண்டாவது பகுதி இது. முதல் பகுதிக்கான காணொளியின் இணைப்பை இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் இணைத்துள்ளோம். இதற்கு முன் பார்க்காதவர்கள் அதை பார்த்து விடவும். சரி, நாம் காணொளிக்குள் போவோம். மெக்சிகோவில் இருக்கும் சீச்சன் இட்ஸா என்ற மாயன் கோவிலின் பிரமிட்டை பார்த்திருக்கிறீர்களா? அதன் உள்ளே இருக்கும் புனித அறையின் பெயர் என்ன தெரியுமா? சிலம்பலம். நம்முடைய சிதம்பரம் என்னும் மூலப்பொருளின் மூலத்தலத்தின் பெயரே இவர்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது ஒன்றே போதுமா தமிழர்களையும் பூர்வகுடிய அமெரிக்கர்களின் தொடர்பையும் உறுதிப்படுத்த என்று கேட்டால் இல்லை. நாம் தொடர்ந்து இந்த தொடர்புகளுக்கான ஆதாரங்களை தேடி பயணிக்கிறோம். அதில் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நாம் விடை காண இருக்கின்றோம். வணக்கம் நண்பர்களே. அமெரிக்காவின் பூர்வகுடிகளுக்கும் தமிழர்களுக்கும் இடையேயுள்ள தொடர்பு மற்றும் கலாச்சார நீட்சியை பற்றி இந்த காணொளியில் கலாச்சார நீட்சி பற்றிய ஒரு ஆய்வில் இது இரண்டாவது பகுதி. முதல் பகுதிக்கான காணொளி இணைப்பை இந்த வீடியோவுக்கு கீழே நம்ம இணைச்சிருக்கோம். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். ஏன்னா அதற்கு இடையில் இருக்கிற அந்த தொடர்பு உங்களுக்கு தெரியும். வணக்கம் நண்பர்களே. பூர்வகுடி அமெரிக்கர்களுக்கும் தமிழர்களுக்குமான தொடர்பை ஆராயும் நோக்கத்துடன் நம்முடைய காணொளியின் இரண்டாவது பகுதி இது. முதல் பகுதிக்கான இணைப்பை இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இணைச்சிருக்கோம். அதை மறக்காமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தொடர்பு கொள்ள வசதியாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவுடைய தொடர்ச்சியை பார்க்கறதுக்கு உதவியாக இருக்கும். நண்பர்களே, மெக்சிகோவில் சீச்சன் இட்ஸா என்ற மாயன் கோவில் பிரமிட்டை பார்த்திருக்கிறீர்களா? அதன் உள்ளே இருக்கும் புனித அறையின் பெயர் என்ன தெரியுமா? சிலம்பலம். சிலம்பலம் சிலம்பலம் ஆம், அது நம்முடைய சிதம்பரம் என்னும் மூலப்பொருளின் மூலத்தளத்தை போலவே உச்சரிப்பு இருக்கிறது. அது ஒன்றே போதுமா தமிழர்களுக்கும் பூர்வகுடிய அமெரிக்கர்களுக்குமான தொடர்பை உறுதிப்படுத்த என்று கேட்டால் இல்லை, அது போதாது. தொடர்ந்து நாம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து அந்த கேள்விகளுக்கான விடையாக இந்த ஆய்வு காணொளியை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். முதலில் தமிழர்கள் மிகச்சிறந்த கடலோடிகள் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆம், 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் கடல் கடந்து வாணிபம் செய்திருக்கிறார்கள். உலகத்தின் வேறு பகுதியில் இருந்தும் தமிழகத்திற்கு வந்து வெளிநாட்டினர் வணிகம் செய்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக அரிக்கமேடு, உறையூர், கொர்க்கை, பூம்புகார் போன்ற துறைமுகங்களில் கிடைத்த சான்றுகள், குறிப்பாக ரோமானிய நாணயங்கள் ஒரு பெரும் வரலாற்று புரிவை நமக்கு ஏற்படுத்துகிறது. அன்றைய ரோமனில் இருந்து ரோமானியர்கள் தமிழகத்திற்கு வந்து வணிகம் செய்திருப்பதையும் அவர்கள் ரோமானிய நாணயங்களை அந்த வணிகத்தில் பயன்படுத்துவதையும் நாம் பார்க்க முடியுது. இது இல்லாமல் நீங்கள் தஞ்சை அல்லது பழைய தொன்மையான கோயில்களுக்கு போனீங்கன்னா அங்கு கூட இந்த ரோமானியர் வணிகர்களின் உருவம் பொறித்த சிலைகளை அந்த கோபுரங்களில் நீங்கள் பார்க்க முடியும். இன்னும் குறிப்பாக சீனாவிலிருந்து வந்த ஒரு பயணி அல்லது வணிகருடைய உருவத்தை கூட நீங்கள் அந்த கோயிலில் பார்க்க முடியும். ரோமானிய சாம்ராஜ்யம் வீழ்வதற்கு முன்பு, அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை கோயம்புத்தூர், மதுரை மாவட்டங்களில்
பல ரோமன் நாணயங்களை வந்து கண்டெடுத்திருக்கிறாங்க. அது இல்லாமல் எகிப்தில் காசிர் அல் காரிம் என்ற பண்டைய ரோமன் துறைமுகத்தில் தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. நாணயங்கள் அல்ல, கல்வெட்டுக்கள். கல்வெட்டுக்கள் வந்து எப்போ வெட்டுவாங்க அப்படின்னா, அங்கே வாழ்ந்து அங்கே ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் செய்வது தான் கல்வெட்டு. சும்மா நம்ம போன உடனே போய் ஒரு கல்வெட்டை எடுத்துகிட்டு வைக்கிறது கிடையாது. அதே போல் இப்போ சமீபத்தில் எகிப்தில் வந்து ஒரு பிரமிடில் வந்து தமிழர்கள் சென்று வந்ததற்கான கல்வெட்டையும் பதிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழர்கள் கடல் கடந்து போய் வணிகம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதற்கு வணிகம் செய்ய சென்றவர்கள் தங்களுடைய வருகையை பதிவு செய்யும் அறிவு படைத்தவர்களாகவும் அதற்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கு. ஏன் வந்து தாங்கள் வந்து சென்றதை பதிவு செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்கம் வந்து நம்ம ஆராய்ச்சிக்குள்ளே உட்படுத்தணும். ஏன்னா அவர்கள் எதிர்காலத்தில் வருபவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறார்கள். அப்போ அது எவ்வளவு கான்சியஸ் உள்ள ஒரு சமூகமாக இருந்திருக்கும். எதிர்காலத்தை பற்றிய ஒரு அறிவு, ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வந்து பார்க்குறவங்க தமிழ்நாட்டிலிருந்து வந்து பார்த்துருக்காங்க, இந்த இடத்த விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கல்வெட்டில் எழுதி வைக்க வேண்டிய தேவையும் அதனுடைய நோக்கத்தையும் தமிழர்கள் புரிஞ்சிருக்காங்க. அப்படின்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்களுடைய அறிவு வளர்ச்சியும் பண்பாட்டு வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் நம்ம வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. அது வந்து வியக்கத்தக்க வைக்குது. இது நான் தமிழன் என்பதற்காக இதை முன்வைக்கல. அந்த இயற்கையிலேயே அது உள்ளபடியே தமிழர்களின் வரலாற்றை, அந்த வரலாற்றை நம்ம படிக்கும்போது இதுதான் நமக்கு தோணுது. அது இல்லாமல் தாய்லாந்தில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்களை கண்டெடுத்திருக்கிறாங்க. மலேசியா, இந்தோனேஷியாவில் தமிழ் வணிகர்கள் அமைத்த குடியிருப்புகள் இதெல்லாம் இருக்குது. மலேசியா, இந்தோனேஷியாவில் தமிழ் வணிகர்கள் அமைத்த குடியிருப்புகள் இருந்ததற்கான சான்றுகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருந்து கடல் கடந்து இந்தோனேஷியா, மலேசியா போன்ற நாடுகளுக்கு, தாய்லாந்து உட்பட்ட நாடுகளுக்கு பயணம் செஞ்சுருக்காங்க. இந்த நாடுகளுக்கு கடல் வழி அல்லாமல் நிலத்தின் வழியாக பயணிக்கவும் முடியும் என்று ஒரு தியரி இருந்தாலும், நாம் நம்முடைய ஆராய்ச்சிக்கு தமிழர்களின் கடலோடிய திறனை இதற்கு நாம் ஒரு சான்றாக வைத்து கொள்ள முடியும். சங்க இலக்கியத்தில் 20,000 தீவுகள் இருப்பதாக பதிவு செஞ்சுருக்காங்க. அப்போ அதற்கு என்ன பொருள்? நீங்கள் நிலத்தில் இருந்துட்டு கடலில் இருக்கிற தீவு இருக்குது அப்படின்னு கற்பனை செய்ய முடியாது. அந்த இடத்திற்கு போனால் தான் அங்கே தீவு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ எப்படி அங்கேருந்து அங்கே போயிருக்காங்க? கடல் வழியாக பயணம் செய்து போயிருக்கிறாங்க அப்படின்னு. இன்னொன்று, அந்த தமிழ் மாலுமிகள், ஒரிசா பாலு என்கிற ஒரு ஆய்வாளர் எழுதிய புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஆமைகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது கடல் ஆமைகள் பயணிக்கக்கூடிய பாதையை தமிழ் மாலுமிகள் ஆராய்ந்து அதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதன் வழியே இவர்களும் பயணித்திருக்கிறார்கள். அதாவது இயற்கையை ஒரு வழிகாட்டியாகவும் ஆசானாகவும் ஏற்றுக்கொண்டு தமிழர்கள் கடல் வழியாக பயணங்களை மேற்கொள்ள கற்றிருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் ஆச்சரியமூட்டும் உண்மையாக இருக்கிறது. இப்பொழுது தமிழர்கள் கடலோடிகள் என்பதில் நமக்கு எந்த ஐயமும் இல்லை. சரி, இவர்கள் அமெரிக்காவை சென்று சேர பசிபிக் கடலை கடந்து அமெரிக்காவை அடைந்திருக்க முடியுமா என்ற கேள்வி நம் முன் நிற்கிறது. சரி, அந்த கேள்விக்கான விடையை பார்ப்போம் வாருங்கள். மாயன், இந்த சொல் தமிழின்
பல்வேறு இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்திய புராணங்களில் கூட மாயன் என்ற சொல் பயன்பட்டிருக்கிறது. அவர் ஒரு மகா கட்டிட வல்லுனர், ராவணனின் மாமனாரும் கூட என்று சொல்கிறார்கள். இலங்கையின் கட்டிடக்கலை நிபுணராக அவர் கருதப்பட்டிருக்கிறார். சூரிய சித்தாந்தா என்ற வானியல் நூலை எழுதியதாகவும் சொல்கிறார்கள். இந்த மாயன் நாகரிகம் மெக்சிகோ மற்றும் கௌதமாலாவில் வாழ்ந்த நாகரிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் பண்டைய நால்வர் கடவுளில் ஒருவர் மாயோன். திருமால் மாயோன் என்பதே மாயா ஆனதா என்பது கேள்வி. இது மொழியியல் வழியிலான ஒரு ஆராய்ச்சிக்கான கேள்வி. சில ஆய்வாளர்கள் இதை நிராகரிக்கிறார்கள். மொழிகள் தொடர்பு இல்லாமல் அவற்றின் வளர்ச்சியின் அடிப்படையில் தற்செயலாக இது போன்ற சொற்கள் இடம்பெற்றிருக்கலாம் என்றும் கூறுகின்றார்கள். மாயன் இனத்திலேயே சோழன் மாயா அப்படிங்கிற ஒரு கிளை இனம் இருக்கிறது. 1994 மெக்சிகோவில் கலகம் செய்தவர்கள் சோழன் மாயாக்கள் என்று சொல்கிறார்கள். சோழன் என்ற தமிழ் வம்சாவளி பெயர் சோழன் ஆனதா என்ற கேள்வி இதன் மூலம் நமக்கு ஏற்படுகிறது. சரி, இந்த வார்த்தைகளையும் சொற்களையும் விட்டுவிடுங்கள். இது கற்பனையாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த மாயன் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ள கற்களை கவனியுங்கள். மெக்சிகோவில் உள்ள சீச்சன் இட்ஸா பிரமிட்டை உன்னிப்பாக ஆய்ந்தவர்கள் ஒரு அதிசயமான ஒற்றுமையை சொல்கிறார்கள். கட்டிட வடிவமைப்பு. சீச்சன் இட்ஸா பிரமிட் 8x8 சதுர கட்டளை அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. இதை வாஸ்து சாஸ்திரத்தில் மண்டூக மண்டலம் என்று அழைக்கிறார்கள். தமிழ்நாட்டு கோவில் கோபுரங்களும் இதே வாஸ்து சாஸ்திரமும் அமைப்பிலும் கட்டப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ஈக்வினாக்ஸ் நாட்களில் சூரிய ஒளி படியில் விழும்போது ஒரு பாம்பு சரசரப்பது போல் நிழல் உருவாகிறது. இது சிறகுள்ள பாம்பு கடவுள் என்கிறார்கள். இந்தியாவில் சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் பாம்பு எப்போதும் அலங்காரம். நடராஜர் கோவிலில் நாகம், திருமாலுக்கு ஆதிசேஷன். பாம்பு வழிபாடு தமிழர்களுக்கும் மாயன்களுக்கும் பொதுவானது. நாம் இன்னொரு காணொளியில் கூட மாயன்கள் மற்றும் மத்திய அமெரிக்க கலை வடிவங்களை பார்க்கும்போது அங்கு சோளம் அதிகமாக விளைவித்தது உறுதியானது. அந்த சோளக்காட்டிற்குள் ஆடும் ஒரு கடவுளும் இருந்திருக்கிறார். அந்த வடிவமும் அந்த நடனமும் நமக்கு நம்முடைய தமிழ் மெய்யுலகில் கொண்டாடப்படும் நடராஜரின் நடனமும் ஒன்று போலவே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சிவனின் முடியை தேடி பிரம்மா அன்னப்பறவையாகவும் விஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து பூமிக்குள் போய் சிவனின் அடியை தேடியும் செல்லும் காட்சியை நாம் தமிழக கோவில்களில் சிலைகளாக பார்த்திருக்கிறோம். அதேபோல ஒரு கலை வடிவத்தை மாயன் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக கிடைத்த மட்பாண்டங்களில் வரையப்பட்ட ஓவியங்களில் நாம் பார்த்துள்ளோம். அதற்கான லிங்கையும் இந்த வீடியோவிற்கு கீழ் இணைத்துள்ளோம். இது இரண்டு பண்பாடும் ஓரளவிற்கு ஒரே அடிப்படை நம்பிக்கைகளை கொண்டுள்ளன என்பதற்கு சான்றாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். சரி, இப்பொழுது சில மொழியியல் தொடர்பான ஆய்வுகளை நாம் மேற்கொள்வோம். தமிழில் ஓகம் என்று சொல்லப்படும் சொல் மாயாவில் யோகஹா என்ற சொல்லப்படுகிறது. உண்மையின் உயர்வு என்று அதற்கு பொருள். தமிழில் மாயோன், இந்த மாயன்கள் மொழியில் அது மாயா. தமிழில் நாகா பாம்பை குறிக்கிறது. மாயன்களும் நாகா என்ற பாம்பு தெய்வத்தை வணங்குகின்றனர். சிலம்பலம், சிற்றம்பலம். மாயன்கள் சிலம்பலம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். தமிழர்கள்
சிற்றம்பலம், சிதம்பரம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள். தமிழில் குமரி என்றால் கன்னி என்று பொருள். மாயன்களின் யுகாட்டான் என்ற பகுதியில் இதே உச்சரிப்பு உள்ள சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். மெக்சிகோவில் ஒரு மட்பாண்ட வேலை செய்பவரை கும்பர் என்று அழைக்கிறார்கள். இந்தியாவில் குயவன் கும்பர் என்று அழைக்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. மெக்சிகோவின் பண்டைய விளையாட்டு பட்டோலி. இது இந்தியாவின் சதுரங்க விளையாட்டை மிகவும் ஒத்துள்ளது. இரண்டும் தனித்தனியாக கண்டுபிடிக்கப்பட்ட விளையாட்டுக்கள் என்று நம்புவது நமக்கு சற்று கடினமாகத்தான் இருக்கிறது. 2018 ஓல்மெக் நாகரிகத்தை பற்றிய DNA ஆய்வு ஒன்று நடந்தது. சான் லொரென்சோ மற்றும் லோமா டெல் ஜப்போட்டே ஆகிய இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆல்மெக் மனித எலும்புகளில் மிட்டோசாண்ட்ரியல் DNA ஆய்வு செய்யப்பட்டது. முடிவு என்ன தெரியுமா? 2 ஆல்மெக் தனிநபர்களும் ஹாப்ளோ குரூப் ஏவை சேர்ந்தவர்கள். இது அமெரிக்காவின் பூர்வகுடி மக்களின் மிகவும் பொதுவான மரபு. இங்கே முக்கியமான ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். மேசோ அமெரிக்காவின் மொத்த பூர்வகுடி DNAவும் முழுமையாக ஆய்வு செய்யப்படவில்லை. யூனிவர்சிட்டி ஆஃப் அடிலேட் ஆய்வாளர்கள் 2020 PMC ஜேர்னலில் வெளியிட்ட ஆய்வில் மேசோ அமெரிக்காவில் இன்னும் பல பகுதிகள் DNA ஆய்விற்கு உட்படுத்தப்படவில்லை என்று தெளிவாக கூறியுள்ளனர். கல்ஃப் கோஸ்ட் ஆல்மெக் பகுதிகள் இவற்றில் இன்னும் முழுமையான ஆய்வு செய்யப்படவில்லை. 2021 வேறொரு ஆய்வு சென்ட்ரல் அமெரிக்கன் மக்களும் ஓஷியானியன் மக்களும் கிபி 1200 வரை ஒரு தொடர்பு இருந்திருக்கலாம் என்று கூறுகிறது. ஓஷியானியன் என்பது பசிபிக் ஓஷியன் தீவு மக்கள். இவர்கள் தமிழகத்திலிருந்து ஒரு காலத்தில் கடல் வழியே சென்றவர்கள் என்று தமிழர்கள் குறித்த DNA ஆய்வு யூகிக்கிறது. PLOS ONE ஜேர்னல் 2014 வெளியிட்ட ஆய்வு பண்டைய மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு DNA மாதிரி தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டுமே காணப்படுகிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தமிழ் வணிகர்கள் ரோம் வழியே மெசபடோமியா வரை பயணித்தார்கள் என்பதற்கான நேரடி DNA சான்றாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இப்படி ஒரு தொலைதூர கடல் வணிக வலையமைப்பை மெசபடோமியா வரை இருந்தது என்றால் பசிபிக் கடல் வழியே அமெரிக்காவும் அந்த வழியில் இருந்திருக்க முடியாதா என்ற கேள்வி நம்முள் எழுகிறது. இந்த கேள்வி நம்முடைய ஆராய்ச்சியின் முக்கியமான பகுதியாக இருக்கிறது. பசிபிக் கடலில் நார்த் ஈக்வேட்டரியல் கரண்ட் என்ற கடல் நீரோட்டம் இருக்கிறது. இது ஆசியாவிலிருந்து அமெரிக்கா நோக்கி இயற்கையாகவே ஓடுகிறது. இதை டிரான்ஸ் பசிபிக் கரண்ட் என்று அழைக்கிறார்கள். தார் ஹேயர்டால் என்ற நார்வேயைச் சேர்ந்த ஆய்வாளர் 1947 கோன் டீக்கி என்ற மரக்கட்டு மரத்தில் பசிபிக் ஓசியனை கடந்திருக்கார். அதற்கு அவர் எடுத்துக்கிட்ட காலம் 101 நாட்கள் நவீன கால படகில். ஆனால் இது இன்னொன்றை சொல்லுகிறது. பண்டைய காலத்தில் இப்படி ஒரு பயணத்தை செய்திருக்க முடியும் என்பதற்கான சான்றாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2020 ஆய்வாளர்கள் DNA ஆய்வில் பாலினேஷியன் மக்களுக்கும் நேட்டிவ் அமெரிக்கன் மக்களுக்கும் கிமு 1200 வாக்கில் ஒரு சந்திப்பு இருந்தது என்று நிரூபித்திருக்கின்றனர். பாலினேஷியன் மக்கள் பசிபிக்கை கடந்தனர் என்பது உறுதி. பாலினேஷியன் மக்கள் பசிபிக் கடலை கடந்திருக்கிறார்கள் என்பது உறுதியாகிறது. தமிழர்களுக்கு இது சாத்தியமா? சங்க இலக்கியத்தில் கொலாண்டியா என்று ஒரு பெரிய கடல் கப்பல் வகை குறிப்பிடப்படுகிறது. பெரிப்ளஸ் எழுதிய ஆவணத்தில் தமிழ் கடலோர கப்பல்களை வியந்து பேசுகிறது. ஆனால் இது ஒரு ஊகம்தான். இதற்கு நேரடியான ஆதாரம் இல்லை. தமிழர் எவரும் நான் தமிழர், நான் மத்திய அமெரிக்கா வந்திருக்கிறேன் என்று எழுதி வைக்கவில்லை. அதனால் இந்த சான்றை இந்த
தமிழர் எவரும் எழுதி வைக்கவில்லை. கோப்பனில் ஒரு தூண் இருக்கிறது, அதில் யானை சிற்பம் இருக்கிறது. அமெரிக்காவில் யானைகள் கிடையாது. இது எங்கிருந்து வந்தது? இது மேஸ்டோடன் அழிந்த யானை இனம் என்று ஒரு சிலர் கூறுகின்றார்கள். ஆனால் மேஸ்டோடன் எந்த காலகட்டத்திலும் இல்லை. யானை இந்தியாவின் அடையாளம். அது தமிழர்களுடன் வந்ததா? இந்த கேள்விக்கான விடை நாம் அறிய வேண்டிய ஒன்று. மாயன்கள் வானியலில் அசாத்திய திறமை பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், வீனஸ் கோளின் இயக்கம், இவை அனைத்தையும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே கணக்கிட்டிருக்கிறார்கள். இந்தியர்களும் வானியல் ஆழமான அறிவு இருந்திருக்கிறது. சூரிய சித்தாந்தா என்ற நூலில் இந்த கிரகணங்களை கணக்கிடும் முறையை விரிவாக எழுதப்பட்டுள்ளது. நாம் ஏற்கனவே கூறியது போல் இதை மயன் என்பவர் எழுதியிருக்கிறார். ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை. இந்தியாவிலும் மத்திய அமெரிக்காவிலும் 4 யுக கோட்பாடுகள் உள்ளன. 12 நட்சத்திர ராசிகளை வைத்து காலண்டர் தயாரிக்கும் முறை 2 நாகரீகங்களிலும் இருந்திருக்கிறது. மாயன் காலண்டரில் பஞ்சாங்கம் போல் விவரமான நட்சத்திர கணக்கு உள்ளது. விஞ்ஞானம், அறிவியல் ஆய்வு என்ன சொல்கிறது? இந்த ஆய்வுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு கேள்வி வரும். மெயின் ஸ்ட்ரீம் விஞ்ஞானிகள் இதை ஏற்கிறார்களா? நேர்மையான பதில், பெரும்பாலும் ஏற்கவில்லை. நவீன ஆய்வாளர்கள் கூறுவது ஆல்மெக் மற்றும் மாயன் நாகரீகங்கள் அவர்களின் சொந்த கலாச்சாரம், சொந்த வளர்ச்சி, வெளியில் இருந்து யாரும் கொண்டு வரவில்லை. DNA ஆய்வுகளுக்கு அவர்கள் கூறும் காரணம், அமெரிக்காவின் பூர்வகுடி மக்கள் 15,000 முதல் 20,000 ஆண்டுகளுக்கு முன் ஏசியாவில் இருந்து பேரிங் ஸ்ட்ரெய்ட் வழியாக வந்தவர்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். பசிபிக் கடல் கடந்து தொடர்பு இருந்தது என்பதற்கு நேரடியான ஆதாரம் இல்லை. ஆனால் வேறு சில ஆய்வாளர்கள் வேறு விதமாக கூறுகிறார்கள். பசிபிக் கடலில் பாலினேஷியன் மக்கள் கடந்து வந்தனர் என்பதற்கு DNA ஆய்வு சான்றுகள் உள்ளன. தமிழ் மற்றும் ஆஸ்திரேலியன் அபோரிஜினல் மக்கள்களுக்கு இடையே M130 மிட்டோசோன்ட்ரியல் DNA தொடர்பு இருக்கிறது. பண்டைய கடல் பயணங்கள் நாம் நினைத்ததை விட அதிகமாக இருந்திருக்கலாம். ஏன் இந்த ஆய்வுகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்கு சமீபத்தில் எகிப்தில் கிடைத்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் ஒரு முக்கியமான தூண்டுதலாக இருக்கிறது. சிகை கொற்றன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்று அங்கே தான் பயணம் செய்ததை கல்வெட்டாக பொறித்து வைத்து வந்திருக்கிறார். இந்த கல்வெட்டுகள் தொடர்பான ஆய்வுகள் ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்துவிட்டது. அந்த கல்வெட்டு பொறிப்புகளை ஒருவர் படியெடுத்து ஆய்வு செய்திருக்கிறார். ஆனால் இது தமிழ் பிராமி கல்வெட்டு என்று அவருக்கு தெரியவில்லை. தற்பொழுது நடந்த ஆய்வில் அந்த கல்வெட்டில் உள்ள எழுத்துக்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஆராய்ச்சிகள் தான் தொடர்ந்து உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். ஆராய்ச்சிகள் நடைபெறவில்லை என்பதற்காக தமிழர்களுக்கும் மத்திய அமெரிக்கர்களுக்கும் தொடர்பு இல்லை என்று நிராகரிக்க முடியாது. இந்த காணொளியின் வழியாக நாம் சொல்ல வருவது, இது தொடர்பான ஆராய்ச்சிகளை தற்கால தொழில்நுட்பத்துடன் மீண்டும் தொடர வேண்டும். இன்னும் ஆழமாக அந்த ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதே இந்த ஆய்வின் தொடர்ச்சியை நாம் அடுத்த காணொளியில் காண்போம். இதுவரை நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதற்கு ஒரு லைக் போடவும். இதுபோல எதிர்காலத்தில் வரும் காணொளிகள் உங்களை வந்து சேர இந்த பெல் ஐக்கானை அழுத்தவும். தொடர்ந்து நாம் இந்த வரலாற்று ஆய்வு பயணத்தில் பயணிப்போம். இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.